சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு போர் என்று அடங்காது கொதிக்கும் நிலையில் வான்பரப்பிலும் கடற்பரப்பிலும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மோதல்கள் உச்சத்தை எட்டியுள்ளன. அமெரிக்காவின் F-18 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் வெளியிட்டுள்ள வீடியோ ஆதாரம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அமெரிக்கா மறுத்தாலும் ஆப்ரகாம் லிங்கன் கப்பல் மீதான ஏவுகணை அச்சுறுத்தல் கடற்படை போரின் தீவிரத்தை உணர்த்துகின்றது. மற்றொரு புறம் இதுவரை அமைதி காத்து வந்த வளைகுடா நாடுகள் இப்போது ஈரானுக்கு எதிராக திரண்டுள்ளன. நிபந்தனையின்றி தாக்குதலை நிறுத்து என சவுதி மற்றும் கத்தார் உள்ளிட்ட 6 நாடுகள் ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளன. அடுத்த ரம்மின் 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. நாங்கள் நினைக்கும் போதுதான் போர் முடியும் என முழங்கியுள்ள தெஹ்ரான் ஹார்முஸ் ஜலசந்தி மீதான முழு அதிகாரம் மற்றும் போர் இழப்பீடு உள்ளிட்ட 5 அதிரடி நிபந்தனைகளை அமெரிக்காவிற்கு விதித்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான 15 அம்ச திட்டம் மேசையில் இருக்கு. மறுபுறம் ஈரானி வேறருக்கு இதுவே சரியான தருணம் என வளைகுடா முடியாட்சிகள் ட்ரம்பிற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இன்றைய போர்க்களத்தின் முழுமையான விவரங்களை தற்போது விரிவாக பார்ப்போம். Fourth Monkey Connect coming soon. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் இன்று 27வது நாளை எட்டியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் வெளியிட்டுள்ள வீடியோ ஆதாரம் சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ பிரஸ் டிவி வெளியிட்டுள்ள ஒரு சிறிய காணொலியில் வான்பரப்பில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு போர் விமானத்திற்கு அருகில் திடீரென ஒரு ஒளிக்கீற்று தோன்றி மறைவது தெரிகின்றது. அடுத்த சில வினாடிகளில் அந்த விமானம் நிலை தடுமாறி கரும்புகையை வெளியிட்டபடி கீழே விழுவது போன்ற காட்சிகள் பதிவாகியுள்ளன. இந்த சம்பவம் ஈரானின் சபாகார் பகுதிக்கு மேலே நடந்ததாக கூறப்படுகின்றது. ஈரானின் இந்த கூற்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு உடனடியாக மறுத்துள்ளது. ஈரானின் செய்தி முற்றிலும் பொய்யானது என்று எந்த ஒரு அமெரிக்க போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்றும் அமெரிக்கா தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்காவின் அனைத்து ராணுவ தளபாடங்களும் கணக்கில் உள்ளபடியும் 100% செயல்பாட்டிலும் இருப்பதாக சென்காம் வலியுறுத்தியுள்ளது. வான்வெளி தாக்குதல் ஒருபுறம் இருக்க கடற்படை மோதலும் உச்சத்தை எட்டியுள்ளது. கரையிலிருந்து கப்பல்களை தாக்கும் காதர் ரக ஏவுகணைகள் அமெரிக்காவின் USS ஆப்ரகாம் லிங்கன் கப்பலை நோக்கி ஏவப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை அச்சுறுத்தலால் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் தனது நிலையை மாற்றிக்கொண்டு பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக ஈரானிய கடற்படை தலைவர் அட்மிரல் ஷாரா மிரானி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒருபுறம் அமைதி திட்டத்தை முன்வைக்க மறுபுறம் நரகத்தை காட்டுவோம் என அமெரிக்கா எச்சரித்து வருகின்றது. இந்த அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சப் போவதில்லை என தெஹ்ரான் தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகள் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதாக கூறி வளைகுடா நாடுகள் தங்களின் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. புதன்கிழமை வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் கீழ்கண்ட நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், பக்ரைன், ஜோர்டான் ஆகிய நாடுகள் உடன்பட்டுள்ளன. அண்டை நாடுகளுக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் அல்லது அச்சுறுத்தலையும் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும். ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானுக்கு விசுவாசமான மறைமுக செயல்பாட்டாளர்களை பயன்படுத்தி நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு அந்த நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பிராந்திய நாடுகளின் பாதுகாப்பு அச்சுறுத்தப்பட்டால் தங்களை தற்காத்துக் கொள்ள தேவையான ராணுவ நடவடிக்கைகளை எடுக்க தயங்கப் போவதில்லை எனவும் அந்த நாடுகள் எச்சரித்துள்ளன. மார்ச் 11 முதல் ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே நிலவும் பதற்றமான சூழலால் சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வடக்கு ராஸ் அல் ஹைமா எல்லைப் பகுதியிலிருந்து பார்த்தாலே போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பது தெளிவாக தெரிவதாக ராய்டர்ஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் குண்டுகளால் பேசுவோம் என எச்சரித்திருந்த நிலையில் தற்போது வளைகுடா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்பியுள்ளது. ஈரானிய தலைமைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் சமாதான பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தை ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. ஈரானின் அரசு ஊடகமான பிரஸ் டிவி வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானிய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாவது: அமெரிக்கா முன்மொழிந்துள்ள 15 அம்ச திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஈரான் எப்போது விரும்புகின்றதோ மற்றும் அதன் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படுகின்றதோ அப்போதுதான் இந்த போர் முடிவுக்கு வரும். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் கீழ்கண்ட நிபந்தனைகளை அமெரிக்காவிற்கு விதித்துள்ளது. படுகொலைகளுக்கு முற்றுப்புள்ளி, அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகளை முழுமையாக நிறுத்த வேண்டும். பாதுகாப்பு உறுதிமொழி, ஈரான் மீது மீண்டும் ஒருமுறை போர் திணிக்கப்படாது என்பதற்கான உறுதியான சர்வதேச வழிமுறைகளை நிறுவ வேண்டும். போர் இழப்பீடு, போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு உத்தரவாதமான மற்றும் தெளிவான இழப்பீட்டுத் தொகையை அமெரிக்கா வழங்க வேண்டும். அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம், பிராந்தியம் முழுவதிலும் உள்ள அனைத்து எதிர்ப்பு குழுக்களுக்கும் எதிரான போரை அமெரிக்கா நிறுத்த வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தி உரிமை,
உரிமை. ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான ஈரானின் இறையாண்மையை அங்கீகரிக்க வேண்டும். இது ஈரானின் இயற்கையான மற்றும் சட்டப்பூர்வமான உரிமை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தி மீதான தனது அதிகாரத்தை மற்ற தரப்பினரின் வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கான ஒரு உத்தரவாதமாக ஈரான் கருதுகிறது. அதாவது அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மீறினால் மீண்டும் ஜலசந்தியை முடக்கும் அதிகாரத்தை ஈரான் தனது கையில் வைத்திருக்க விரும்புகின்றது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய ஈரான் அமெரிக்க போர் ஒரு மாதத்தை நெருங்கும் வேளையில் ஈரானின் ராணுவ கட்டமைப்பு கிட்டத்தட்ட சிதைக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அறிவித்துள்ளது. சென்காம் தலைவர் பிராட் கூப்பர் வெளியிட்டுள்ள வீடியோ அறிக்கையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து ஈரானில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளால் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. ஈரானிய கடற்படையின் மிகப்பெரிய கப்பல்களில் 92% தற்போது அழிக்கப்பட்டு விட்டன. தெஹ்ரானினி கடற்படை பலத்தை வெளிப்படுத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை, ட்ரோன் மற்றும் கப்பல் கட்டும் தளங்களில் 2 பங்கு அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஏவுகணை தாக்குதல் வேகம் 90% சரிந்துள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது. அமெரிக்காவின் இந்த கூற்றுக்களை ஈரான் முற்றாக நிராகரித்துள்ளது. ஈரானிய கடற்படை தலைவர் அட்மிரல் ஷாராம் இரானி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடற்கரையிலிருந்து ஏவப்படும் ஹாதர் குரூஸ் ஏவுகணைகள் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை துல்லியமாக தாக்கியதாகவும் இதனால் கப்பல் தனது நிலையை மாற்றிக்கொண்டு பின்வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க படைப்பிரிவின் ஒவ்வொரு நகர்வும் ஈரானிய ஏவுகணை அமைப்புகளின் எல்லைக்குள் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் இந்த கூற்றுக்களை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு முற்றாக நிராகரித்துள்ளது. அரபிக்கடலில் USS ஆப்ரகாம் லிங்கன் முழுமையாக செயல்படும் நிலையில் இருப்பதையும் அங்கிருந்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுவதையும் காட்டும் புகைப்படங்களை சென்காம் பகிர்ந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியுள்ள 15 அம்ச சமாதான திட்டத்தை ஈரான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஏற்கவில்லை. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருகின்றோம். ஆனால் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது என்பது தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமம் என அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை அழைப்பை கேலி செய்துள்ள ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோஸ் பகாரி எந்தவொரு உடன்பாட்டிற்கும் சாத்தியமில்லை என தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான போர் சூழலில் அமெரிக்காவின் சமாதான திட்டம் மற்றும் வளைகுடா நாடுகளின் நிலைப்பாடு குறித்து அதிரடியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஈரான் அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்தை இன்னும் நிராகரிக்கவில்லை. பேச்சுவார்த்தைகள் பயனுள்ள முறையில் கடந்து வருகின்றன. திட்டமிட்ட கால அட்டவணைக்கு முன்னதாகவே அமெரிக்கா தனது போர் நோக்கங்களை அடைந்து வருகிறது என தெரிவித்தார். இந்த வார இறுதியில் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்க மற்றும் ஈரானிய உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான ரகசிய சந்திப்பை ஒருங்கிணைக்க அமெரிக்கா முயற்சி செய்து வருகின்றது. ஈரானுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதை வளைகுடா நாடுகள் கடுமையாக எதிர்க்கின்றன. அதிபர் ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு என்றும் போரை தொடர்ந்து ஈரானின் அச்சுறுத்தலை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் அணுசக்தி ஏவுகணைகள் மற்றும் மறைமுக வலையமைப்புகளை முடக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு என அமெரிக்க தூதர் ஜூசெப் அல் ஒதைபா தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருந்தாலும் களத்தில் அமெரிக்கா தனது பிடியை முறுக்கி வருகிறது. ஆயிரக்கணக்கான படை வீரர்களும் வான்குடை வீரர்களும் மத்திய கிழக்கு நோக்கில் அனுப்பப்பட்டு வருகின்றனர். குறிக்கோள்களை அடைய அதிகபட்ச செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மையை பயன்படுத்த சென்காம் தளபதிக்கு ட்ரம்ப் அனுமதி வழங்கியுள்ளார். ஈரான் ஜலசந்தியை அச்சுறுத்தலை முறியடிக்கவும் அதனை சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு திறக்கவும் ஒரு சர்வதேச படை முன்னெடுப்பில் இணைய வளைகுடா நாடுகள் தயாராக உள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதில் சீனாவின் பங்கு மிக முக்கியமானது என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா தற்போது தனது மூலோபாய கையிருப்பில் சுமார் 415 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை கொண்டுள்ளது. அமெரிக்கா தனது கையிருப்புகளை வெளியிடுவது அடுத்த சில வாரங்களுக்கு விலைகளை கட்டுப்படுத்த உதவும். இது ஒரு உளவியல் விளைவை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் உலக சந்தைகளுக்கு கிடைக்கும் பெட்ரோலியத்தின் நிகர அதிகரிப்பு மிக குறைவாகவே இருக்கும் என்றும் குளோபல் எகானாமிஸ் அட்வைசர் நிறுவனத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் வில்லியம் லீ தெரிவித்துள்ளார். தற்போதைய எரிபொருள் தேவை சீனாவை தவிர்த்து மற்ற ஆசிய நாடுகளில் தான் அதிகமாக உள்ளது. அமெரிக்காவில் இருந்து ஆசிய சந்தைகளுக்கு எண்ணெய் வந்து சேர நீண்ட காலம் எடுக்கும். சீனா தனது கச்சா எண்ணெய் இருப்பு குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடுவதில்லை. இருப்பினும் உலகின் மிகப்பெரிய மூலோபாய எண்ணெய் இருப்பை சீனா வைத்துள்ளதாக கருதப்படுகின்றது. சீனா தனது சொந்த கையிருப்பிலிருந்து சிறிதளவை ஒதுக்காதவரை ஆசியாவில் நிலவும் எண்ணெய் பற்றாக்குறை நீடிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி முடக்க
முடக்கப்பட்டுள்ளதால் எண்ணெய் மட்டுமல்லாது புற உள்ளீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சீனாவின் ஒத்துழைப்பு இன்றி எரிபொருள் விலையை கட்டுப்படுத்துவது கடினம் என தெரிகிறது. ஆனால் பெய்ஜிங் தனது கையிருப்புகளை திறப்பதற்கான எந்த ஒரு அறைகுறையும் இதுவரை தென்படவில்லை. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.